இன்னைக்கு நம்ம அவியல் பண்ண போறோம். அவியல் பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அவியலுக்கு ரொம்ப முக்கியம் தேங்காய் எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். காய் உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ அந்த காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு குக்கும்பர் எடுத்திருக்கேன், வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், தயிர் ஒரு 4-5 ஸ்பூன், மஞ்சத்தூள், ஜீரகம் ஒரு ஸ்பூன், கடுகு, உப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு மிக்சியில் இந்த தேங்காவை போடுறோம். இதோடவே நம்ம பச்சை மிளகாவும் ஜீரகத்தையும் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துடணும். ரொம்ப மை மாதிரி அரையக்கூடாது. இது லைட்டாக தான் 2 சுற்றி அரைச்சி எடுத்து வச்சிருவோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லா காயையும் ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். எல்லா காயும் போட்டதும் நம்ம இது கூடவே மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் ஸ்டீமில் தான் இதை வேக விட போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கலாம். ரொம்ப மசியக்கூடாது. காய் ஒரு 60-70% வெந்தா போகிறோம். இதை நம்ம இப்போ மூடி வச்சு கொஞ்சம் 60-70% வேகிற அளவுக்கு வேக விடுவோம். இப்போ நம்ம காய் ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா தயிர் மிக்ஸ் பண்ணலாம். இதோட அடுப்பு ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க தயிர் மிக்ஸ் பண்ணும்போது. இதோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காவை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு மீடியம் ஹீட்டில் நம்ம இதை ஒரு பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இன்னும் வேக விடுவோம். நம்ம அவியல் எல்லா காயும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்து அவியல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றி ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இப்போ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் தாளித்து ஊற்றலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுட்டு தாளித்து ஊற்ற போகிறோம். தாளிக்கிற சட்டியில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதில் கடுகு போட்டுடலாம். நம்ம கடுகு வெடிக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதில் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ டேஸ்டியான அவியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.